ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படின்ற டாபிக் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரப்போம். ஆல்ரெடி எஜி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல முதல் 3 வீடியோஸ்லயுமே இன்ட்ரடக்ஷன், டேட்டா கம்யூனிகேஷன், அதை விட நெட்வொர்க் டைப்ஸ் அண்ட் மாடல்ஸ் சொல்லி 3 டாபிக் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் தேவைன்னு சொன்னா சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸை கொடுத்து நீங்க அந்த வீடியோஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டென்ட்ல நாங்க கதைக்க போறது நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அண்ட் டோபாலஜிஸை பற்றி கதைக்கிறோம். நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும்னு சொன்னால், நாங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ஒன்றை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கல, அதுக்கு நிறைய சாதனங்கள் தேவை. இப்ப நாங்க இன்புட் டிவைசஸ் கேள்விப்பட்டிருப்போம், அவுட்புட் டிவைசஸ் கேள்விப்பட்டிருப்போம், உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம். அதே மாதிரி இந்த இடத்துல நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பற்றி கதைக்கிறோம். இப்ப நெட்வொர்க்கிங் டிவைசஸ் சொல்ல என்ன தேவைக்காக இந்த டிவைசஸ் எங்களுக்கு தேவை? இப்போ உதாரணத்துக்கு நாங்க எங்களோட வீட்டுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்க போற மண்டேக்கு ஒரு ரவுட்டர் எங்களுக்கு தேவை. அது உண்மையில ரூட்டர். இந்த ரூட்டர் இருந்தா தான் நாங்க இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு டிவைஸ் தான் இந்த ரூட்டர். அப்படி நாங்கள் என்னென்ன டிவைசஸை யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை மேக் பண்ணலாம், இதை பேர் தான் யூஸ் பண்ணி கழிச்சிட்டு வர போறோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா, there should be a 2 or more computers to build a computer network. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சாதனங்கள் இணைஞ்சாதான் எங்களுக்கு ஒரு வலையமைப்பு என்றதை உருவாக்கலாம். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சாதனங்களை நாங்கள் ஒன்றிணைச்சுதான் வலையமைப்பை உருவாக்கலாம். சில நேரங்கள்ல 2 நெட்வொர்க்கை ஜாயின் பண்றதுக்கு எங்களுக்கு டிவைசஸ் தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு மொபைல் போன்ல இருந்து இன்னொரு மொபைல் போனுக்கு நாங்க ப்ளூடூத்தாலேயே நாங்க ஒரு ஃபைலை சென்ட் பண்ணலாம். அந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு டிவைஸுமே எக்ஸ்ட்ராவா தேவை, 2 போன் தான். ஆனால் சில நேரங்கள் ஒரு 10-15 கம்ப்யூட்டர் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, அந்த இடத்துல ஒரு டிவைஸ் ஒன்று எங்களுக்கு சில நேரங்கள்ல டிவைசஸ் எங்களுக்கு தேவை, சில நேரங்கள்ல தேவையில்லை. ஸோ அப்படியான டிவைசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரும். ஸோ இந்த இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஐடியா ஒன்று வரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதான் இதுல ஃபிகர் 271. ஸோ இந்த இமேஜ் பா. ஸோ இன்டர்நெட்ன்றது உண்மையில ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த இன்டர்நெட்டோட மொடம் என்ற ஒரு டிவைஸை நாங்க ஜாயின் பண்ணி ரவுட்டர் அல்லது ஃபயர்வாலுக்கான கனெக்ஷனை கொடுக்குறோம். உண்மையில நாங்க வீடுகளில் யூஸ் பண்ற ரவுட்டர் வந்து ஹோம் ரவுட்டர். அதுக்குள்ளேயே ஃபயர்வால் செட்டிங்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஃபயர்வாலை அடிஷனலா நாங்க வாங்க வேண்டிய தேவையில்லை. சில நேரங்களில் ஃபயர்வால் எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேராகவே எங்களோட போனுக்குள்ள இருக்கு. 1 by 1 அதை பற்றி செக் பண்ணுவோம். மொடம் என்ற டிவைஸ் தான் 2 பேரையும் ஜாயின் பண்ணுது. ஆனா இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற ஹோம் ரவுட்டர்ல இந்த மொடம்ன்றதை நாங்க எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா மொடத்துக்கான செட்டிங்ஸ் எல்லாமே ரவுட்டருக்குள்ள இருக்கு. ஸோ நாங்க ஹோம் ரவுட்டர் யூஸ் பண்ற அந்த டிவைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபயர்வாலின் வேலையையும் செய்யுது, மொடத்தின் வேலையையும் செய்யுது. அந்த ரவுட்டரே எல்லா வேலையும் செய்யுது. பிறகு நாங்கள் இந்த ரவுட்டர் வந்து எப்படி ரவுட்டரா இருக்கும்னா வைஃபை ரவுட்டரா இருக்கும். ஸோ இந்த வைஃபை ரவுட்டர்ல இருந்து கொண்டே நாங்கள் எல்லா மொபைல் போனையும் பிசியையும் ஜாயின் பண்றோம். உண்மையில இந்த ரவுட்டர் வந்து சுவிட்ச் அல்லது ஹப் என்ற ஒரு டிவைஸோட ஜாயின் பண்ணி அந்த சுவிட்ச்ல இருந்து ஒரு 3 கம்ப்யூட்டர், ஒரு சர்வர், வைஃபைக்காக தனியா வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்து மொபைல் போன், லேப்டாப், ஸ்மார்ட் போன் உண்டு. இப்படி நிறைய டைப்பான டிவைசஸா நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். அப்ப மொடம் என்ற வேர்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம், ரவுட் ஃபயர்வால் என்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கிறோம், சுவிட்ச் ஹப் இந்த டிவைஸ் இருக்கு, ஆக்சஸ் பாயிண்ட் என்ற ஒரு டிவைஸ் இருக்கு வைஃபைக்காக. இது எல்லாத்தையும் பற்றி நாங்க தனித்தனியே படிச்சுட்டு வர போறோம். என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இவ்வளவு டிவைஸும் இருக்கு. அதுக்காக இவ்வளவு டிவைஸ் தான் இருக்குன்னு இல்லை, நிறைய டிவைசஸ் புதுசு புதுசாவே வந்து கொண்டிருக்கு. முதலாவது டிவைஸா நாங்க இங்க பார்க்க போறது வந்து என்ஐசி என்று சொல்ற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் கொண்டு ஜாயின் பண்ண வேணும்னா நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு டிவைஸ். இது ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டு இமேஜ் வந்து நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். மேபி எம்சிக்யூஸ்ல ஏதாவது ஒரு இமேஜ் மாதிரி போட்டு இது என்ன டிவைஸ் என்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த என்ஐசி அப்படின்றது வந்து நெட்வொர்க்கை ஜாயின் பண்றதுக்காக இருக்கு. இந்த என்ஐசியில வந்து இப்படி ஒரு அமைப்பில் இருக்க போற ஒரு போர்ட் வந்துருக்கு. நார்மலா நாங்க சிடிஎம்ஏ போன் அதுகள்ல இந்த கேபிளை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற போர்ட் ஒன்று இருக்கு. அந்த போர்ட்டுக்கு பேர் RJ45 போர்ட். அந்த போர்ட் தான் இது. NIC has an RJ45 port, registered jack ன்னு சொல்லிக்கிறோம். RJ45 போர்ட். உண்மையில டெலிபோன் கனெக்ஷன்ல வந்து இது இந்த சின்ன சைஸ் போர்ட் ஒன்று இருக்கு.
இதை நாங்க சொல்லிக் கொள்றது RJ11 என்று சொல்லுவோம். RJ45 கொஞ்சம் பெரிய போர்ட். RJ45 போர்ட் வந்து இருக்கும் in built to motherboard to the modern computers. இந்த போர்ட் NIC was separate code be plugged to the motherboard. இப்ப இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்ல இது ஆல்ரெடி இருக்கு. மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் சொல்ல வர்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல். இப்ப வர்ற கம்ப்யூட்டர்ஸ்ல RJ45 ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே வந்து USB-க்களால கனெக்ட் பண்ணும். C டைப் போர்ட் மட்டும்தான் இப்ப அவைலபிளாவே இருக்கு எல்லா பிசி கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், வாட் எவர். பட் ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே RJ45 தான் வரும். அதுக்கு முதல் பட்ட கம்ப்யூட்டர்ஸ் RJ45 கொண்டிருக்காது. இப்ப நாங்கள் கடையில எக்ஸ்ட்ராவா வாங்கித்தான் இந்த RJ45 அப்படின்ற இந்த போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. RJ45 போர்ட். ஸோ NIC என்றது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்றது அக்ரோனிம். இந்த NIC வந்து வலையமைப்பை கணனியுடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். NIC-ல இருக்க போற போர்ட் வந்து RJ45. 3 பாயிண்ட் தான் எங்களுக்கு தேவை. NIC என்றது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது வந்து கணனி வலையமைப்பை கணனியோட இணைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கொள்றோம். தென் இங்க RJ45 போர்ட் வந்து இங்க இருக்கு. ஜஸ்ட் அவ்வளவு விஷயம் தான் எங்களுக்கு தேவை. இது ஸோ இமேஜஸ் நாங்க பார்த்து வைப்பமா இருந்தா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல கேட்கல இதை நாங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ தென் நாங்க ஸ்விட்ச் அல்லது ஹப்ன்றதை எப்படி பார்த்துருக்கோம். ஸ்விட்ச் ஹப் அப்படி என்ற 2 டிவைசஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த ஸ்விட்ச் ஹப் என்ற ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான டிவைசஸ். ரெண்டும் வேற வேற டிவைசஸ். ரெண்டுமே வந்து ஒரு சென்ட்ரல் டிவைஸா நாங்க யூஸ் பண்ணோம். ஒரு ஸ்விட்ச் ஒன்று நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தா அந்த சுவிட்சை நாங்க ஒரு சென்ட்ரல் டிவைஸ், உதாரணத்துக்கு ஒரு கேபிள் ஒன்றை கொண்டு வந்து நாங்க ஒரு சென்ட்ரல்ல சுவிட்ச் சொல்லி ஜாயின் பண்ணுவோமா இருந்தா அந்த சுவிட்ச்ல இருந்து நிறைய டிவைசஸை நாங்க வேறையா பிரிக்கலாம். ஸோ இந்த சுவிட்ச் ஹப், இந்த 2 டிவைஸுக்கான டிஃபரன்சஸ் அண்ட் சுவிட்ச் ஹப்புக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைன்னு சொன்னோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்க அந்த யூடியூப் வீடியோ பார்க்கலாம். அங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சுவிட்ச் ஹப்புக்கான டிஃபரன்சஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற விஷயங்கள் நீங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்சஸ் அதை நாங்க இண்டிவிஜுவலா அந்த சுவிட்ச் ஹப்புக்காக மட்டுமே அந்த டெடிகேட் பண்ணி அந்த வீடியோ நாங்க மேக் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ சுவிட்ச் அல்லது ஹப்ன்ற டிவைஸை பற்றி நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சுவிட்ச் ஹப்ன்ற டிவைசஸ் நெட்வொர்க் இன் சென்ட்ரல் டிவைசஸா இருக்கு. ஸோ சுவிட்ச் ஓ ஹப் ஆக்ட்ஸ் ஆஸ் a mediator to build a connection between 2 or more computers. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட காணிகளுக்கு இடையில ஒரு கனெக்ஷனை உருவாக்குறதுக்காக நாங்க மேக் பண்ணிக்கொள்ற ஒரு நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு சென்ட்ரல் டிவைஸ் தான் இந்த சுவிட்ச் அல்லது ஹப். ரெண்டுமே வேற வேற டிவைஸ். இது வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து வயரால நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்காக தான் இதை நாங்க பாவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். RJ45 போர்ட் வந்து இங்க நிறைய இருக்கு. எப்பவுமே நெட்வொர்க் போர்ட் சொல்ல வாரது RJ45. RJ45 தான் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்காக நாங்க பாவிக்கிற போர்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த லிங்கை கொடுத்து நீங்க சுவிட்ச் ஹப்புக்கான தனித்தனி டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்க பார்க்கலாம். அடுத்தது நாங்க சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்சஸ் உண்மையில சில டிஃபரன்சஸ் மட்டும்தான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கொடுத்து அந்த வீடியோஸ்ல சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான நிறைய டிஃபரன்சஸ் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. The main differences is the data transmission speed. டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் வந்து சுவிட்சுக்கு வந்து ஹையரா இருக்கு. The main difference is the data transmission speed. Hub sends the transmitted data to all computers, but switch sends data to relevant computer only. Here, hub many create unnecessary network data congestion. So, இங்க டேட்டா கன்ஜெஷன்ன்றது வந்து தேவையில்லாத தரவு நெருக்கடிகள். ஹப் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்ப வேண்டிய டேட்டாவை எல்லாருக்குமே அனுப்பும். தேவையில்லாத தரவு நெருக்கடி வந்து வரப்போம். சுவிட்ச் என்ன செய்யும்டா ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்ப வேண்டிய டேட்டாவை அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அனுப்பும். ஸோ இந்த கன்செப்ட் உங்களுக்கு கிளியரா விளங்க வேணும் என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்கை கொடுத்து தேவையான ஃபுல் டிக்ளரேஷன் நீங்க பார்க்கலாம். சுவிட்ச் ஹப்புக்குமான டிஃபரன்ஸ். பட் இந்த வீடியோ டோட்டலா நாங்க நெட்வொர்க்கிங் டிவைசஸுக்கு செய்யறபடியால நான் ஆக டீப்பா இங்க போகிறேன். சுவிட்ச்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டூப்ளெக்ஸ்ல டேட்டாவை அனுப்பிக்கொள்ளும். ஹப்ன்றது ஹாஃப் டூப்ளெக்ஸ், அரை இருவழியிலையும் இது முழு இருவழியிலையும் தான் தரவுகளை அனுப்பிக்கொள்ளும். 2 டிஃபரன்ஸா இருக்கு சுவிட்சுக்கும் ஹப்புக்குமான டிஃபரன்ஸ். இதை விட எக்ஸ்ட்ராவான நிறைய டிஃபரன்சஸ் அந்த வீடியோல நாங்க எடிட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஹப்புக்கான நிறைய விதமான டிஃபரன்ஸை நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் அடுத்தது வந்து வைஃபை என்றதை பற்றி கதைச்சிட்டு வர போறோம். இந்த வைஃபை அப்படின்றத பற்றி பார்க்கல, இதை நாங்கள் வயர்லெஸ் ஃபைலிட்டின்னு சொல்றாங்க. ஒரு வயர் கனெக்ஷன் ஒன்று எடுத்து அது வந்து வயர்லெஸ்ஸா பிரிச்சு இதை நாங்க அக்சஸ் பாயிண்ட் மேபி என்று ஷோர்ட்டா சொல்லுவோம். அக்சஸ் பாயிண்ட் என்ன செய்யும்னா ஒரு வயர் கனெக்ஷன் எடுத்து வயர்லெஸ்ஸா வந்து டிவைட் பண்ணி கொண்டு போகும் தான் அக்சஸ். எங்களோட ஹோம் ரவுட்டர் வந்து அப்படித்தான் ஒர்க் பண்ணும். ஹோம் ரவுட்டர் வந்து வயர்ட் கனெக்ஷனை வாங்கி வயர்லெஸ்ஸா கொடுக்கும். சில ஹோம் ரவுட்டர் வயர்லெஸ் கனெக்ஷனை வாங்கி வயர்லெஸ்ஸாவே கொடுக்கும். நிறைய விதமான டெக்னிக்ஸ் இப்ப யூஸ் பண்ணி கொள்றோம். ஸோ வைஃபை அக்சஸ் பாயிண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு பில்ட் அ வயர்லெஸ் நெட்வொர்க். வயர்லெஸ் நெட்வொர்க்கை மேக் பண்றதுக்காகத்தான் இதை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம். மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வயர்லெஸ்ஸால கனெக்ட் பண்றோம். ஸோ அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வந்து ரவுட்டர் அப்படின்னு சொல்லிக்கொள்வோம். இந்த ரவுட்டர் உண்மையில ரூட்டர் என்ற நேமாலான்னு சொல்லிக் கொள்வோம். ரவுட்டர் அப்படின்றது என்ன செய்யும் சொன்னால் ரெண்டு வித்தியாசமான கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு இடையில கனெக்ஷனை கிரியேட் பண்ணும் ரவுட்டர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு இடையில கனெக்ஷனை கிரியேட் பண்ண போற ஒரு டிவைஸ் தான் ரவுட்டர். So router is a device used to build a connection between two or more computer networks. Different type ஆன connections. LAN, MAN. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் எங்களோட வீடுகளில் இருக்க போற நெட்வொர்க். அதை வந்து இன்டர்நெட் வைட் ஏரியா நெட்வொர்க்கோட இன்டர்கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான் இந்த ரவுட்டர். இது ஒரு கேட்வேயா வேலை செய்யும், அதாவது ஒரு ஊடுகடத்தல் பாதை. ஸோ ரவுட்டர் வந்து நாங்க நார்மலா இன்டர்நெட் சொல்லிக்கலே இதை கட்டாயம் பாவிக்கிறதா இருக்கு. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மொடம் என்ற டிவைஸ் எப்படி கதைக்கணும். உண்மையில மொடம் வந்து இப்ப யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா டிஜிட்டல் சிக்னல் தான் உண்மையில நாங்க எல்லாருமே பாவிக்கிறோம். ஏர்லிய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் தான் அனலாக் சிக்னல் தான் யூஸ் பண்ணாங்க. இப்ப நார்மலா வந்து ஒரு அனலாக் சிக்னல் நான் இதுல என்ன செய்யறேன், ஒரு பாக்ஸா நோட் பண்ணிட்டு இதுல நான் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு மார்க் பண்றேன், டிஎஸ் மார்க் பண்றேன். டிஜிட்டல் சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்ல இப்படி இருக்கு. இதை வந்து அனலாக் சிக்னலா மாத்துறேன், ஏஎஸ் மார்க் பண்றேன். அனலாக் சிக்னல், அனலாக் சிக்னல் வந்து ஒரு வளைவான வடிவத்தில் இருக்கு, அலைகள் ஷேப்ல இருக்கு. திரும்ப என்ன செய்யறேன், டிஜிட்டல் சிக்னலா மாத்துறேன். டிஜிட்டல் சிக்னல் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு. உண்மையில வந்து டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாத்துற ஒரு ஆக்டிவிட்டியை நாங்க சொல்லுவோம் அப்படி என்றால் மாடுலேஷன். டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாத்துற ஆக்டிவிட்டிக்கு நேம் வந்து மாடுலேஷன் சொல்லிக்கொள்ளும். மாடுலேஷன். சோ இதே நாங்க அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்துற இந்த ஆக்டிவிட்டிக்கு நேம் வந்து டிமோடுலேஷன் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ இதுக்கு நேம் வந்து டிமோடுலேஷன். டி என்ற வேர்ட் வந்து முதலே வந்த மாதிரி மொடியுலேஷன் அப்படின்ற நேம் வந்து சொல்லுவோம். இப்போ ஈஸியா நாங்க ஞாபகப்படுத்தி வைக்கலாம் அப்படி என்று சொன்னால் டேட் என்ற நேமை வந்து ஞாபகப்படுத்தும். டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாத்தினால் மொடியுலேஷன், அனலாக டிஜிட்டலா மாத்தினால் டிமோடுலேஷன். டேட் என்ற நேம் வச்சு ஞாபகப்படுத்தும். அப்ப உண்மையில டிஜிட்டல் அனலாக்காவும் அனலாக டிஜிட்டலா மாத்துற ஒரு டிவைஸ் தான் மோடம். இந்த மோடம் என்ற நேம் எங்க இருந்து எடுத்துனோம்னு சொன்னால் மொடியுலேஷன்ல இருக்கிற எம்ஓடி, இங்கால இருக்கிற இஎம் அல்லது இம்மோ, இங்க இருக்கிற டிஇஎம் ரெண்டையும் சேர்த்தம் என்றால் மொடம் என்ற நேம் வந்து எங்களுக்கு வரும். மொடியுலேஷன், டிமொடியுலேஷன் இந்த ரெண்டு வேலையும் செய்ய போற ஒரு டிவைஸ் தான் மொடம். அதாவது டிஜிட்டல் அனலாக்காகவும் அனலாக டிஜிட்டலா மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் மொடம். பட் இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இதை யூஸ் பண்றதுக்கான சொன்னா அதுக்கான ரெண்டு ரீசன். ஒன்று, எல்லாமே டிஜிட்டல் சிக்னல் தான் எங்களுக்கு கிடைக்குது, ஸோ கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது இப்ப வர ரவுட்டர்ஸ் எல்லாமே மொடத்தின் வேலையையும் செய்யும், ஸோ எங்களுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இப்படி இந்த ரீசனுக்காக நாங்கள் மொடம் என்ற டிவைஸை யூஸ் பண்றது குறைவா இருக்கு. ஓகே ஃபைன், நாங்கள் இப்ப நெக்ஸ்ட் அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். ஃபயர்வால். இந்த ஃபயர்வால் அப்படின்றது வந்து ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து சாஃப்ட்வேராகவும் இருக்கும், ஹார்ட்வேராகவும் இருக்கும். இப்போ டிவைஸ் சொல்றதும் மேலே இந்த மொடம்ன்ற இந்த ஃபயர்வால்ன்றது இப்ப சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம். நீங்க டவுன்லோட் சாஃப்ட்வேர்
ஃபயர்வாலா நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி யோசிங்க. ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு வைரஸ் மாதிரியான இல்ல அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்ல இருந்து பிளாக் பண்ற ஒரு டெக்னிக் தான் இந்த ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படின்றது தீச்சுவர் என்ற தமிழ் வேர்டால சொல்லிக்கொள்ளும். தீச்சுவர் என்று சொல்றது. தீச்சுவர்ன்றது வந்து ஒரு மென்பொருளாகவும் இருக்கலாம், வன்பொருளாகவும் இருக்கலாம். ஹார்ட்வேராகவும் ஒர்க் பண்ணும், as well as சாஃப்ட்வேராகவும் ஒர்க் பண்ணும். ஃபயர்வால்ன்றது ஒரு வலையமைப்பு பாதுகாப்புக்கான நுட்பம். Firewall is a technique for the security of a computer network. Instruction to the control the data instruction transmission between internet and the computer network are built into the system. ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குள்ள இன்டர்நெட்ன்றதை பில்ட் பண்ணி மேக் பண்ணிருக்கிறோம்னா அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நுட்பம் தான் இது. ஆக டீப்பா தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு வலையமைப்பு பாதுகாப்புக்கான ஒரு நுட்பம் தான் இந்த ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்ன்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம். அது ஒரு சாஃப்ட்வேராக ஒர்க் பண்ணிக்கொள்ளும், as well as ஹார்ட்வேராக ஒர்க் பண்ணிக்கொள்ளும். தட்ஸ் ஃபைன். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பற்றி நாங்கள் இதில் கன்சிடர் பண்ணியிருந்தோம். நெட்வொர்க்கிங் டிவைஸ்ன்றது ஓகே ஃபைன். ஸோ தென் நாங்கள் பார்க்க போற விஷயம் நெட்வொர்க் டோபாலஜிஸ். அதுக்கு முதல் இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான விளக்கங்கள் தேவை, சுவிட்ச் ஹப்பை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அந்த லிங்கை கொடுத்து உங்களுக்கு தேவையான டிவைசஸை பற்றிய நாலேஜை நீங்க எடுக்கலாம். அடுத்ததா நாங்க பார்க்க போறது நெட்வொர்க்கிங் டொப்பாலஜிஸ்ன்றதை பற்றி பார்த்துட்டு வர போறோம். நெட்வொர்க்கிங் டொப்பாலஜி அப்படின்றது நிறைய கம்ப்யூட்டர்ஸை நாங்க ஜாயின் பண்ண போறோம் அல்லது ஒரு நெட்வொர்க் கொண்ட கிரியேட் பண்ண போறோம். அப்படி என்று சொல்லிக்கல நாங்க என்னென்ன டிசைன்ல அந்த நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணலாம் என்று பார்க்க போறது தான் நெட்வொர்க் டொப்பாலஜின்னு சொல்றது. நெட்வொர்க் டொப்பாலஜின்ற டெஃபினிஷன் இங்க தந்திருக்கணும். நெட்வொர்க் டொப்பாலஜி இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் கனெக்ஷன் இன் டிசைனிங் கம்ப்யூட்டர். நிறைய கம்ப்யூட்டர்ஸை நாங்கள் ஒழுங்கமைக்கிற ஒரு வடிவம். கணனி வலையமைப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணனிகளை ஒரு குறித்த விதத்தில் வடிவமைப்பதற்கான அல்லது ஒழுங்கமைப்பதற்கான கட்டமைப்பு ஆனது நெட்வொர்க் டோபாலஜி, வலையமைப்பு இடர்த்தியல் அல்லது இடவியல் எனப்படும். ஜஸ்ட் அவ்வளவுதான் இதுன்ற டெபினிஷன். இப்ப நிறைய டைப்பான டொப்பாலஜிஸ் எங்களுக்கு அவைலபிளா இருந்தாலும் எப்பவுமே பெட்டரான டொப்பாலஜி, ஒரு சிறந்த ஒரு டொப்பாலஜியா இதை நாங்க எடுப்ப மாட்டோம், ஸ்டார் டொப்பாலஜியை தான் எடுப்போம். நிறைய விஷயம் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறேன். ஸ்டார் டொப்பாலஜியை பற்றி தான் நான் கதைச்சிட்டு வர போறோம். ஸோ இந்த இடத்துல நாங்க ஸ்டார் டொப்பாலஜி அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வர போறோம். இருக்கிறதுலேயே பெட்டரான ஒரு டொப்பாலஜி தான் ஸ்டார் டொப்பாலஜி. இதை நாங்க தமிழ்ல வந்து நட்சத்திர இடர்த்தியல்னு சொல்லுவோம். மேக்சிமம் நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்துக்கணும். திஸ் இஸ் காமன்லி யூஸ் டிசைன் பில்ட் பை சென்ட்ரலைசிங் சுவிட்ச் ஓ ஹப். அதாவது ஒரு மைய சாதனம் ஒன்று இருந்தா மட்டும்தான் நாங்கள் இதை பாய்ப்போம். இருக்கிறதுலேயே பெட்டரான டொப்பாலஜி இதுதான். நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ணணும் நாங்க இதை தான் பாய்ப்போம். அப்ப இந்த ஒவ்வொரு டொப்பாலஜிக்குமா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி இந்த ஸ்டார் டொப்பாலஜி வந்து ஒரு பெட்டரான டொப்பாலஜியா இருக்கும். நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ணலாம், இலகுவான முறையில கட்டுப்படுத்தலாம். எல்லாரையும் இந்த சுவிட்ச் ஹப்பை வச்சுக்கொண்டு யாருக்கு என்னென்ன சர்வீஸ் போக வேணும்ன்றதை கட்டுப்படுத்தலாம் இந்த டொப்பாலஜியில. அடுத்த ஸ்டார் டொப்பாலஜியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஈஸியான முறையில செக்யூரிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம். செக்யூரிட்டி கண்ட்ரோல்ன்றது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து யார் லாகின் பண்ணினோம், எந்த டைம் லாகின் பண்ணோம், எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஸ்டார் டோபாலஜி வந்து ஸ்டார் வடிவத்திலே இருக்கும். நடுவில் ஒரு டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ணி இருப்போம். சுத்தி நிறைய கம்ப்யூட்டர்ஸை நாங்க ஜாயின் பண்ணிடுவோம். தனியாக கம்ப்யூட்டர்ஸ் மட்டுமண்டு இல்லை, இந்த இடத்துல நாங்க நிறைய டிவைசஸையும் யூஸ் பண்ணலாம். பிரிண்டர், ஸ்கேனர், பார்கோட் ரீடர், நிறைய டிவைசஸை நாங்க யூஸ் பண்ணலாம். இப்படி இந்த ஸ்டார் டோபாலஜின்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஸ்டார் டோபாலஜின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னு சொன்னால், நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்றபடியால நிறைய வயர்ஸ் வந்து எங்களுக்கு தேவை. lack of wires. தென் நாங்க பஸ் டோபாலஜிக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தா இந்த பஸ் டோபாலஜி ஒரு மெயின் வயர்ல தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒரு மெயின் வயர் ஒன்று இருக்கும், அதுல நாங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஜாயின் பண்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த பஸ் டோபாலஜி. இந்த பஸ் டோபாலஜில இருக்க போற அந்த மெயின் வயரை நாங்க எப்படி சொல்லுவோம் என்றால் பேக் போன் என்ற நேமால சொல்லிக்கிறோம். ஸோ பேக் போன் என்று சொல்றது அங்க அந்த முதுகெலும்பைத்தான் நாங்க அப்படி சொல்றோம், நாங்க பேக் போன். உண்மையில இந்த பேக் போன்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு சொன்னால் எங்களோட கம்ப்யூட்டர் வந்து பாதிக்கப்படும். தட் மீன்ஸ்
கம்ப்யூட்டர் வினைத்திறன் குறைஞ்சு டேட்டா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போகாமல் இருக்கு. இந்த மெயின் வயர்ல தான் எல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஆல்ரெடி நாங்க பார்த்து ஸ்டார் டோபாலஜியும் அப்படித்தான். அந்த டிஸ்அட்வான்டேஜ்ல சென்ட்ரல் டிவைஸ்ல ஏதாவது ஒரு பழுது நடந்துட்டு சுவிட்ச் அல்லது ஹப்பில் ஏதாவது பழுது நடந்துட்டு சொன்னால் நெட்வொர்க் பாஸ் ஆகும். அதோட ஸ்டார் டோபாலஜின்ற ஒரு அட்வான்டேஜ் அது, சாரி டிஸ்அட்வான்டேஜ் அது. ஸ்டார் டோபாலஜி நான் யூஸ் பண்ணி ஒரு தீமை வந்து அந்த மைய சாதனம் பழுதடைஞ்சா நெட்வொர்க் பழுதாகும். அதே மாதிரி இந்த பஸ் டோபாலஜில இருக்கிற மெயினான விஷயமும் இந்த வயர்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு முழு நெட்வொர்க்கும் பழுதாகும். தனித்தனியா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும், பட் அந்த நெட்வொர்க் வந்து பழுதாயிடும். இங்கேயும் நாங்க டிவைசஸ் ஆட் பண்ணலாம். மெயினான வயரை பேக் போன் சொல்லுவோம். நோட்ஸ் பார்ப்போம் என்ன இருக்கு. பஸ் டோபாலஜி here all connections are established through the main cable. ஒரு மெயினான கேபிளுக்குள்ளால எல்லா கனெக்ஷனுமே இருக்கு. This cable is called a backbone because any issues with the network affects all the computers in the network. இப்ப பேக்போன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு சொன்னால் அது எல்லா வலையமைப்பையும் பாதிக்கும். All computers in network, right? This design is easy to networking and fewer cables are required. இதன் அட்வான்டேஜா நாங்க சொல்ல போறது, குறைந்த அளவு வடங்களுடன் இந்த வலையமைப்பு இடர்த்தியலை உருவாக்கலாம். இலகுவான முறையில் இதை கட்டமைக்கலாம். ஈஸியான ஒரு நெட்வொர்க். However, the limited number of computers can be connected. நாங்க குறிப்பிட்ட அளவான காரணிகளை மாத்திரம்தான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண வலையமைப்பு தாமதமாகும், லோட் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுல வைஃபை இருந்தா அதுல ஒரு 5 டிவைஸை கனெக்ட் பண்ணி பாவிக்கிறதுக்கும் 50 டிவைஸை கனெக்ட் பண்ணி பாவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ண நெட்வொர்க் ஸ்லோ ஆகிக்கணும். அதே பிரச்சனை தான் நீங்க. ஸோ இதையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி. ஸோ பஸ் டோபாலஜி என்றதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறது தான் ரிங் டோபாலஜி. இந்த ரிங் டோபாலஜில கூட பேக் போன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கத்தான் போறோம். இந்த மெயின் வயர் தான் பேக் போன். ரிங் டோபாலஜி. பஸ் டோபாலஜில நாங்க தனியா வந்து 2 டெர்மினேஷனோட முடிச்சிருந்தோம். இதான் மேல பஸ் டோபாலஜி. இந்த 2 டெர்மினேஷனோட முடிச்சிருந்தோம். இந்த 2 டெர்மினேஷனை நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா இதுதான் ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாகத்தான் தரவு பயணிக்கலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கொண்டு கீழே இருக்க இந்த கம்ப்யூட்டர் இந்த சைட்டால தான் போகும். ரிவர்ஸ்ல வரையல. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், வலஞ்சுழியாக அல்லது இடஞ்சுழியாக, மணிக்கூட்டு திசையில அல்லது மணிக்கூட்டுக்கு எதிரான திசையில தான் என்ன செய்யும், தரவுகள் பரிமாற்றப்படும். இதை உண்மையில டபுள் ரிங் டோபாலஜி என்று இருக்கு. அது வந்து 2 திசையிலும் தரவுகளை பரிமாற்றும். பட் அந்த தூரம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ரிங் டோபாலஜியும் பஸ் டோபாலஜியும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். லிமிடெட் கம்ப்யூட்டர்ஸ் தான் நாங்கள் ஜாயின் பண்ணலாம். காணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வினைத்திறன் குறையும். மெயின் வயர், அதாவது பேக் போன்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அது முழு வலையமைப்பையும் பாதிக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதான் பஸ் டோபாலஜி மாதிரி. அடுத்த டோபாலஜிக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தா இந்த இடத்துல நாங்க ட்ரீ டோபாலஜியை பற்றி கதைக்க வேணும். இந்த ட்ரீ டோபாலஜி என்றது மர வடிவிலே இருக்கு. இது உண்மையில ஹைபிரிட் டோபாலஜி என்று இதை நாங்க சொல்லுவோம். ஏனென்றா இப்ப ஒரு மெயின் வயர்ல இருக்கிறபடியால இதை நாங்க பஸ் டோபாலஜி மாதிரி பார்க்கலாம். சேம் டைம் இங்க நாங்கள் கிளைகளாக பிரிஞ்சு இங்க சுவிட்சஸ் எல்லாம் இருக்கிறபடியால இதை ஸ்டார் டோபாலஜி மாதிரியும் பார்க்கலாம். ஸ்டார் டோபாலஜி என்றதும் பஸ் டோபாலஜி என்றதையும் சேர்க்கதான் இந்த ட்ரீ டோபாலஜி. Tree topology has characteristics of both bus and star topologies. In this design, the several star topologies are connected to the bus backbone cable. Backbone cableல வந்து நிறைய ஸ்டார் டோபாலஜி ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. இதுல நாங்க பார்க்க வேண்டியது அதிகளவான காரணிகளை நாங்க இணைக்கலாம். இங்கேயும் அதே பிரச்சனை தான். பேக்போன்ல ஏதாவது பழுது ஏற்பட்டால் அல்லது சென்ட்ரல் டிவைஸ் என்ற சுவிட்ச் அல்லது ஹப்பில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் வேலையமைப்பு பாதிப்படையும். மெயினா தெரிய வேண்டிய சில விஷயம். அடுத்த விஷயத்துக்கு வர போறோம், மெஷ் டோபாலஜி. ஸோ இங்கேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்று பார்க்கல. அட்வான்டேஜஸ் என்று பார்க்கல இங்க பல கிளைகளை உருவாக்கலாம், நிறைய காரணிகளை உருவாக்கலாம், திணைக்களங்களை கொண்ட வலையமைப்புகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விடர்த்தியலா இருக்கு. மெஷ் டோபாலஜி என்று நான் பார்த்து கொண்டு வரைக்க இது ஒரு குழப்பமான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து எல்லா கம்ப்யூட்டரோடையும் கனெக்ஷன்ல இருக்கு. இப்ப இன்டர்நெட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கான உதாரணம் தான். இப்ப இன்டர்நெட் என்று சொல்ல வரைக்கல இப்ப நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட எப்படி கனெக்ட் பண்ணி இருக்கான்னு கேள்வி வந்தால் அந்த கம்ப்யூட்டருக்கு இடையில நிறைய கனெக்ஷன் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா வலையமைப்புகளையும் ஒன்றிணைச்சதுதான் இன்டர்நெட் என்றது உண்மையிலே ஒரு மெஷ் டோபாலஜிக்கான எக்ஸாம்பிள்.
All computers in a computer networks are connected each other. Since this is a complex connection pattern, it is costly and difficult to control. இது வந்து விலை கூடினது, கட்டமைக்கிறது கடினமா இருக்கு. அடுத்து, however, the breakdown of one computer does not affect the connection in the network. ஒரு கணனிக்கு இடையிலேயே நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஏ என்ற கம்ப்யூட்டர் நாங்க இங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா, ஏ என்ற கம்ப்யூட்டருக்கு பி என்றதோடையும் கனெக்ஷன் இருக்கு, சி என்றதோடையும் கனெக்ஷன் இருக்கு, டி என்றதோடையும் கனெக்ஷன் இருக்கு, இ என்றதோடையும் கனெக்ஷன் இருக்கு. இப்ப ஏ வந்து சிக்கான கனெக்ஷன் கட் பண்ணிட்டு சொன்னால் அந்த ஏ பிக்கு அளவு கொடுத்து இந்த கனெக்ஷன் எடுக்கலாம். ஒரு கனெக்ஷன் டேமேஜ் ஆனதுக்காக மற்ற கனெக்ஷன் வந்து பழுதாக வேண்டியது. ஒரு கம்ப்யூட்டர் பழுதா போனா அதால மற்ற கம்ப்யூட்டருக்கு பாதிப்பண்டி. இதுதான் ஒரு மெயினான அட்வான்டேஜா. ஒரு மெஷ் டோபாலஜி வந்து ஒரு கணனியின் பாதிப்பு இன்னொரு கம்ப்யூட்டரை பாதிக்காது. எந்த ஒரு கனெக்ஷன் பாதிப்பும் இன்னொரு கனெக்ஷனை பாதிக்காது. பட் இது வந்து செலவு கூடின ஒரு கட்டமைப்பா இருக்கு. இணையம் என்றது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். மெஷ் நெட்வொர்க்கிங் கேன் பி ஃபவுண்ட் இன் இன்டர்நெட்ல நாங்க பாவிக்கிறோம். ஸோ இப்படி நாங்க ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டொப்பாலஜிஸை பற்றி இங்க அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் காமன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல உங்களுக்கு தேவையென்றா நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அல்லது டொப்பாலஜிஸ் அட்வான்டேஜ் என்று சொல்லிக்க டேட்டா இன்ஃபர்மேஷனை நாங்க ஈஸியா நாங்க ஷேர் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு குறைந்த அளவு இடப்பரப்பில் நிறைய டேட்டாவை சேவ் பண்ணலாம். நாங்க ஒரு கூகுள் டிரைவ் வச்சிருந்தோம்னு சொன்னா ஒரு ஆள் அதுல சேவ் பண்ணாலே மெட்டாக்கள் எல்லாரும் அந்த லிங்கை கொடுத்து எல்லாரும் பார்க்கலாம். ஏபிலிட்டி டு ஷேர் ரிசோர்சஸ், வளங்களை நாங்க பொதுவாக பகிரலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து ஒரு கொமனான மென்பொருளை வச்சுக்கொண்டு எல்லாரும் அதுல இருந்து பயன்படலாம். உதாரணத்துக்கு நாங்க ஒரு நெட்வொர்க்கில் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி போட்டு அதே கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாருமே அந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஏபிலிட்டி டு கனெக்ட் அட் எனிவேர் அட் எனி டைம், எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் இருந்து நாங்கள் கனெக்ஷனை கிரியேட் பண்ணலாம். இப்போ இன்டர்நெட் மாதிரி இப்போ நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கோல் வதைக்கலாம். செக்யூரிட்டி, யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி அவை மட்டும்தான் அதை பாவிக்கலாம் மாதிரி செக்யூரிட்டி பண்ணி வைக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது ஸ்பாட்டிஃபை மாதிரியான அக்கௌண்ட்ஸ் மாதிரி நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுக்கொண்டு கனெக்ட் பண்ணி, இமெயில் எங்களுக்கு குரூப்ஸாக கிரியேட் பண்ணி எங்களுக்கு குரூப் டொமைனுக்குள்ளால இன்டர்நெட்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இமெயிலை யூஸ் பண்ணலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் என்று சொல்லிக்கல செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஒரு ஆள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து அதுக்குள்ள ஆதரைஸ் பண்ணி உள்ள போயிட்டாருண்டா அவர் வந்து திரும்ப என்ன செய்யலாம், தேவையில்லாத செயற்பாடுகளை செஞ்சு எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம். பிரேக் டவுன் ஆஃப் நெட்வொர்க், சப்போஸ் எங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க்ல டேமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த நேரத்திலே அந்த நெட்வொர்க் நாங்கள் பாவிக்கலாம போயிடும். வைரஸ் அட்டாக்ஸ், கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வரைக்கல வைரஸ் மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுமா இருந்தா அது எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்குமே ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். கம்ப்யூட்டர் பிரேக் டவுன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர்ல தான் நாங்க மெயினா எல்லா டேட்டாவையும் வச்சிருப்போமா இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் பழுதாயிட்டு சொல்லி சொன்னால் அந்த கம்ப்யூட்டர்ல இந்த டேட்டா லொஸ்ட் ஆயிடும். ட்ரைனிங் ரிக்யர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது வந்து அந்த நெட்வொர்க்கை நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்களா அது தொடர்பான அறிவுடைய ஒரு ஆள் எங்களுக்கு வேணும். அவர் இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த நெட்வொர்க்ல இருக்க போற நுட்பங்கள் எங்களுக்கு தெரியாது. அதான் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் வழி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆள் இருப்பார். அவர் சில விஷயங்களை தெரியாது மெட்டாக்கள் சொல்லி கொடுக்கலையா மெட்டாக்கள் அந்த நெட்வொர்க் பழுதான நேரத்தில் ஒன்றுமே செய்யலாம் போய். இப்படி நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்க பார்த்துருந்தோம் நெட்வொர்க் டொப்பாலஜிஸ், நெட்வொர்க் டிவைசஸ், காமன் நெட்வொர்க் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்க ஒரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.